இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம். அண்ணாமலை வெளியிட்ட 2 அதிர்ச்சி வீடியோ. வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழ்நாட்டில் வன்முறை சம்பவங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. என்றாலும் மு.க.ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை வைத்து அதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. இதனால் தற்போது போலீசாரையே தாக்கும் அளவுக்கு ரவுடி கும்பல் கொக்கரித்து வருகிறது. இந்த நிலையில் திருபுவனம் அஜித்குமாரை போலீசார் அடித்து படுகொலை செய்த சம்பவத்தை அடுத்து நெல்லையில் கவின் என்ற இளைஞரை சுர்ஜித் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்தார். இந்த 2 சம்பவங்களுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உச்சகட்ட அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவில் சென்னையில் உள்ள அண்ணா நகரை சேர்ந்த ராபர்ட் என்பவரை கொலை செய்த வழக்கு மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட 16 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 6 பேர் போலீசில் சரணடைந்தனர். அவர்களை போலீசார் புழல் சிறையிலிருந்து ஒரு வேனில் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றபோது வெளியே இருந்து ஒருவன் கஞ்சா பொட்டலத்தை வேனுக்குள் வீசுகிறான். அப்போது அந்த நபரை போலீசார் தாக்கும் நிலையில் ஆத்திரமடைந்த அந்த கைதிகள் போலீசாரையே அடிக்க பாய்கிறார்கள். அதோடு நாங்கள் கொலைக்கு மேல் கொலை செய்கிறவர்கள், உன்னை விடமாட்டோம் என்று அந்த போலீசாரையே மிரட்டுகிறார்கள். இந்த வீடியோ குறித்து அண்ணாமலை கூறுகையில், திமுக ஆட்சி எப்போது வந்ததோ அப்போதிலிருந்தே தமிழ்நாட்டில் இது போன்ற ரவுடிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். போலீசாரையே ரவுடிகள் அடிக்க பாய்வது அதிர்ச்சியாக உள்ளது. காவல்துறையே இப்படி கொலை மிரட்டல் விடும் இவர்கள் சாதாரண பொதுமக்களை விடுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, திமுக ஆட்சி ரவுடிகளின் ராஜ்யமாகிவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள இன்னொரு வீடியோவில், பெரம்பூரில் உள்ள சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவிலில் திமுக நிர்வாகி ஒருவர் உண்டியலை திருடி சென்றபோது பதிவான வீடியோவை வெளியிட்டுள்ள அண்ணாமலை, திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை மலிந்துவிட்ட நிலையில் கோவில் உண்டியலை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நாடு முழுக்க உள்ள முக்கியமான கோயில்களில் இந்த அரசாங்கமே கொள்ளையடித்து வருகிறது. ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள கோவில்களில் திமுக நிர்வாகிகள் கைவரிசை காட்டி வருகிறார்கள். இப்படிப்பட்ட திமுகவினர் கையில் இந்த நாடு சிக்கினால் என்னவாகும் என்பதை நினைத்து பாருங்கள். இதுபோன்று பாஜக சார்பில் திமுகவினரின் இருந்த கோவில் உண்டியல் கொள்ளையை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். என்றாலும் அவர்கள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. திமுக புலிகளே உண்டியல் திருடர்களாக இருப்பதால் காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. அதனால் இந்த உண்டியல் திருட்டு என்பது திமுக ஆட்சியில் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. மு.க.ஸ்டாலின் பெயருக்கு தடை, சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒரே விளம்பரமயமாகிவிட்டது. தங்கள் மக்களுக்கு கொடுக்கும் அனைத்து நலத்திட்டங்களிலும் தமிழக அரசு என்ற பெயரில் வழங்காமல் கருணாநிதி பெயரிலோ அல்லது மு.க.ஸ்டாலின் பெயரிலோ வழங்கி வருகிறார். அதோடு நாட்டில் உள்ள அனைத்து முக்கியமான சாலைகளுக்கும் கருணாநிதி பெயர் வைக்கும் மு.க.ஸ்டாலின் அனைத்து அரசு அலுவலகங்களும் தனது புகைப்படத்தையும் தனது தந்தை கருணாநிதி புகைப்படத்தை தான் தொங்கவிட்டு உள்ளார். இப்படி தமிழக அரசாங்கம் என்பதை கூட தங்களது பெயராகவே மாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மு.க.ஸ்டாலின் பெயரில் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற 2 திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சரின் பெயர்களை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகும். குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு எதிரானது என்று நீதிபதிகள் முன்பு வாதாடினார்கள். ஆனால் அதற்கு எதிராக திமுக வழக்கறிஞர்களோ அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா என்ற பெயரில் பல திட்டங்கள் இருந்தன. அதேபோல் மத்திய அரசு நமோ என்ற பெயரில் திட்டங்கள் கொண்டு வந்தது. ஆந்திராவில் ஜெகன் திட்டம் கொண்டு வந்தார்கள் என்று பல திட்டங்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில், ஒரு அரசாங்கத்தின் திட்டம் என்பது மக்களுக்காக செயல்படுத்தக்கூடியது. அதனால் அதில் எந்த ஒரு தலைவரின் பெயர்களையும் பயன்படுத்தக்கூடாது. தமிழக அரசு என்ற பெயரிலேயே அதை பயன்படுத்துவதுதான் சரியானதாக இருக்கும். அதோடு மக்கள் பணத்தில் கொண்டு வரும் திட்டங்களுக்கு தனிநபரின் பெயர் வைப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதனால் தமிழக அரசின் திட்டங்களில் கருணாநிதி மற்றும் மு.க.ஸ்டாலின் பெயர்கள் இடம்பெறுவதை தவிர்க்க வேண்டும். அரசியல் கட்சி விளம்பரம் செய்வது போன்று அரசு திட்டங்களுக்கும் விளம்பரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்தின் திட்டம் என்பது மக்களின் வரி பணத்தில் செயல்படுத்தப்படுகிறது. அதனால் தனிநபருக்கு இதில் இடம் கொடுக்க கூடாது. திமுக என்ற கட்சி சார்ந்த திட்டமாக இருந்தால் அந்த கட்சியின் தலைவர்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழக அரசு என்று வரும்போது கட்சி சாராமல்
தமிழக அரசு என்ற பெயரில் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இப்படி அரசு நலத்திட்டத்தில் தனது பெயரை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதித்து விட்டதால் உங்களுடன் ஸ்டாலின் என்று திட்டத்தில் இடம்பெற்றுள்ள தனது பெயரை மு.க. ஸ்டாலின் மாற்றுவார் என்று தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, எடப்பாடி பழனிசாமியின் பொது செயலாளர் பதவிக்கு ஆபத்தா? ஆதாரம் கேட்டு அதிர்ச்சி கொடுத்த நீதிபதி. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவின் பொது செயலாளராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார். அதில் அதிமுக வழக்கப்படி தொண்டர்கள்தான் கட்சியின் பொதுச் செயலாளரை நியமிக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் சட்ட திட்டங்களை மீறி கட்சி நிர்வாகிகள் மூலம் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். அதனால் அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் சூரியமூர்த்தி. இந்த வழக்கு இன்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவின் நடைமுறைப்படி தொண்டர்கள்தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதி உள்ளது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அதன்படி தேர்வு செய்யப்பட்டாரா இல்லையா என்பதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி ஒரு ஆணை போட்டுள்ளார். ஆனால் அதற்கு அதிமுக வழக்கறிஞர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டவர். அவருக்கு எதிராக இன்னொருவர் பொதுச் செயலராக போட்டியிடவில்லை என்பதனால் தொண்டர்களின் ஓட்டுகள் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதோடு இந்த வழக்கை தொடுத்திருக்கும் சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர். அதனால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு நீதிபதியோ, அவர் தற்போதைக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றாலும் அந்த கட்சியில் இருந்தவர்தான். அதனால் கட்சியின் சட்டத்திட்டங்களை தனது மனுவில் குறிப்பிட்டு உள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நடைமுறையை மீறி தான் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அதனால் அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது குறித்த அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார் நீதிபதி. இதனால் அதிமுகவின் நிர்வாகிகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, அன்புமணி கைக்கு போன பாமக, டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி. கடந்த சில மாதங்களாகவே டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாஜக தலைமை அலுவலகத்தை சென்னையிலிருந்து தைலாபுரத்துக்கு மாற்றிவிட்டதாக அறிவித்தார் ராமதாஸ். இந்த நேரத்தில் பாமக தலைவராக இருந்த அன்புமணியின் பதவிக்காலம் மே 29ஆம் தேதியோடு முடிவடைந்ததால் புதிய பொறுப்பாளர்களின் பெயரை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தார் டாக்டர் ராமதாஸ். இந்நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்திலிருந்து பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரியாக அன்புமணி அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அலுவலகத்தை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த மாதத்தில் டெல்லி சென்ற அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுக்குழுவால் தான் தலைவராக தேர்வு செய்த ஆவணங்களையும் ஒப்படைத்துவிட்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரித்துள்ளது. அதாவது பாமகவின் தலைவராக அன்புமணியின் பெயரையே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருப்பதால் அவருக்கு அனைத்து அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இதன் காரணமாகவே டாக்டர் ராமதாசும் அவரது ஆதரவாளர்களும் கடுமையான அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவின் அடுத்த துணை ஜனாதிபதி யார்? துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் கடந்த 3 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த நிலையில் சமீபத்தில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் ஏற்றுக்கொண்டார். அதனால் தற்போது புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்கான வேட்புமனுவை ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு துணை ஜனாதிபதியாக ஒரே ஒரு நபர் மட்டுமே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டால் வாக்குப்பதிவு நடைபெறாது. ஆனால் பாஜக மட்டுமின்றி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலும் மற்றொரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடத்தி அதில் வெற்றி பெற்றவர் துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.